Examsdaily Tech Tamil நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். அக்யூரசினா என்ன, ப்ரிசிஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இது எந்த டாபிக்ல வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராலஜி. ஸோ இன்ஜினியரிங் மெட்ராலஜி அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இது எல்லாமே சேம் தான். ஸோ அதில் வர்ற ஒரு பார்ட்டு தான் என்னது மெட்ராலஜி. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராலஜி மட்டுமே தனியாக இருக்குது. ஸோ மெட்ராலஜி அப்படிங்கிறது என்னன்னு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், லைவ்ல போய் பாருங்கள் மெட்ராலஜியை பற்றி. ஸோ மெட்ராலஜிங்கிறது என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட்டை பற்றி படிக்கிற படிப்பு தான் வந்து என்னது மெட்ராலஜி. ஸோ மெட்ராலஜியில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஸோ வேறு என்ன லீனியர் மெஷர்மெண்ட்டு, ஆங்குலர் மெஷர்மெண்ட் அதை பற்றின வீடியோவும் அதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு அக்யூரசினா என்ன, ப்ரிசிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அக்யூரசினா என்ன, ப்ரிசிஷன்னா என்ன. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு, இதோட டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு இது இருக்குது போர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த போர்டில் கரெக்டாக குறி பார்த்து வில்லு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதை வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அம்பு எடுத்து குறி பார்த்து விடுறீங்க. ஸோ குறி பார்த்து விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வெவ்வேறு இடத்துல போய் விழுகுது. ஓகேவா? ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா அதோட சென்டர் தான். ஸோ சென்டரில் கரெக்டாக போய் அந்த வில்லு பட்டுச்சுன்னா தான் நம்ம என்ன கிடைக்க பண்ணுவாங்க, நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதைத்தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அது சரியாக வரலை, தூரத்தில் போய் விழுகுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசைஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துல்லியமாக கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல போகிறது தான் வந்து என்னது அக்யூரசி. ஓகேங்களா? ஸோ இது பாருங்க அக்யூரேட்டாக இருக்கா, ஓகே ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துருச்சு, ஆனால் ப்ரிசைஸாக இல்லை. ஸோ ப்ரிசைஸ்னா என்ன அதுவும் பார்க்கலாம். ஸோ கடைசியாக இருக்கு பாருங்க அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ். ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரியாக மிகச்சரியாக நம்ம அந்த பாயிண்ட்டை போய் அச்சீவ் பண்ணுறது தான், கரெக்டாக போய் அடிக்கிறது தான் என்னது அக்யூரசி. ஸோ ப்ரிசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை முறை வந்து நீங்கள் அதை சரியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லைங்களா, சரியாக பண்ணுறீங்க இல்லைங்களா, அக்யூரேட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுதான் என்னது ப்ரிசைஸ். ஸோ இந்த அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டுமே கேட்கறது ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டும் வேற வேற. ஓகேங்களா? ஸோ இதோட டெஃபினிஷன் பார்ப்போம். இங்கே இருக்கு பாருங்க. மெஷர்மெண்ட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அசைனிங் அன் அக்யூரேட் அண்ட் ப்ரிசிஷன் வேல்யூ டு எ ஃபிசிக்கல் வேரியபிள். அக்யூரசி இஸ் அ மெஷர் ஆஃப் ரைட்னஸ். சொன்னேன் இல்லையா, கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்ல போய் ஹிட் பண்ணுறது தான் என்னது அக்யூரசி. ஸோ ப்ரெசிஷன் இஸ் அ மெஷர் ஆஃப் எக்ஸாக்ட்னஸ். ஸோ எத்தனை முறை நீங்கள் வந்து சரியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னது ப்ரிசிஷன். ஓகேவா? ஸோ அதுதான் அகெயின் அக்யூரசி இஸ் த எபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் த அக்யூரேட் வேல்யூ. ஸோ கன்ஃபார்மிட்டி. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிறது, கரெக்டாக நம்ம இதை சரி பண்ணுறதா என்னது கன்ஃபார்மிட்டி. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ ப்ரிசிஷன் அப்படிங்கிறது ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ எத்தனை முறை சரியாக செய்கிறீங்க அதுதான் வந்து என்னது ப்ரிசிஷன். ஸோ நீங்கள் பாட்டுக்கு வேற எங்கேயா போய் போட்டீங்க அப்படின்னா அது ப்ரிசைஸ் கிடையாது. ஓகேவா? நாட் ப்ரிசைஸ். ஸோ சரியாக செய்கிறது தான் வந்து என்னது ப்ரிசிஷன். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த அக்யூரசி ப்ரிசிஷன் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரோவர்லாம் வந்து ராக்கெட்டில் போய் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மார்ஸில் போய் மார்ஷியன் ராபிட்லாம் இறங்குச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக துல்லியமாக தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரியாக இறக்க முடிஞ்சிச்சு. இல்லைனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ரேஞ்ச் அனுப்பிச்சாங்க 96ல். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் தான், அந்த ப்ரிசிஷன் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கிராட்டரில் போய் விழுந்துச்சு, ஒரு பள்ளத்தில் விழுந்துருச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சு. அந்த டேட்டாலாம் எடுத்து கரெக்டாக அக்யூரேட் பண்ணி சரி பண்ணி கரெக்டாக போய் அவங்க அக்யூரேட்டாக அந்த இடத்த லேண்ட் பண்ணுறதுக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக தான் அந்த என்ன பண்ணுறாங்க இந்த அக்யூரசி ப்ரிசிஷன் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னா எவ்வளவு சரியாக செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் சரியாக மிகச்சரியாக கால்குலேட் பண்ணி அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுறதா என்னது அக்யூரசி. ஸோ எத்தனை முறை நீங்கள் வந்து அதை திருப்பி திருப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ப்ரிசிஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். ஸோ இதை பற்றி அடிக்கடி அதிகமாக கேட்பாங்க 1 மார்க்கில். இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்யூரசினா என்ன, ப்ரிசிஷன்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ அக்யூரசிங்கிறது கன்ஃபார்மிட்டி, ப்ரிசிஷன் அப்படிங்கிறது ரிப்பீட்னஸ், எத்தனை தடவை நீங்கள் சரியாக செய்கிறீங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மேலும் வீடியோவை நம்ம சேனலில் தொடர்ந்து வரும், கவனிங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.